ஹலோ அன்பு நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, காதல் என்பது பொது உடைமை. காதல் என்பது பொது உடைமைனா அது என்ன அர்த்தம்னா, ஒரு காதல் ஆணும் பெண்ணும் காதலிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஆணும் காதலிக்கிறதும் பெண்ணும் காதலிக்கிறதும் இப்படி காதலை மையமாக வச்சு இப்போ சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சில இடத்துல அங்கீகரிக்கப்படல. இப்படிப்பட்ட காதலை மையமாக வச்சு தான் இந்த காதல் என்பது பொது உடைமை எடுத்துருக்காங்க. இதோட கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, யார் நம்ம லிஜா மோல் இருக்காங்களே, அவங்க பேர் இதில் சாம் படிச்சிருக்காங்க. இவங்க அவங்க அம்மாட்ட போய், அம்மா நான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தன் காதலிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரிம்மா நீ விரும்புகிற பையனை அழைச்சிட்டு வாம்மா, நான் அவனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த டயத்தில் அவங்க ஒரு நாள் ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வராங்க. இதை பார்த்து அவங்க அம்மா அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடி பண்ணி வச்சிருக்கிற, நீ இந்த பெண்ணையா காதலிக்கிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுது, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்படி சொல்லின பிறகு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நான் இவளை தான் காதலிக்கிறேன், இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் பிடிச்சி இருக்க வைக்குது. இந்த டயத்தில் அவங்க அம்மா என்ன சொல்லியும் கேட்காத அந்த பொண்ணு சரி இது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவள் அப்பா பிரிஞ்சிருப்பார். அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான்னு எழுத்து வச்சுக்கிறாங்க, இங்கே வந்திருக்காங்க, நீங்கள் தான் கேட்கணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா சாம் நந்தினி ரெண்டு பேருக்கு சில அறிவுரை சொல்கிறாரு. அந்த அறிவுரை கேட்டு நந்தினியும் சாமும் என்ன முடிவெடுக்கிறார் என்பது அந்த காதல் பொழுது உடைமையோட கதையை தான் சொல்ல முடியும். தன் பாலின இருப்பு என்ற சமுதாய சிக்கல் கதைகள் குடும்பம் என்று தளத்தில் வைத்து நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார் டைரக்டர் ஜெயபிரகாஷ். படத்தில் முதல் காட்சியிலிருந்து கடைசி வரை எடுத்துக்கொண்ட விஷயத்தை மட்டுமே சொல்லியிருக்கிறார். காதல் என்பது பிரிவு, ஆண் பெண் நட்பு என பல சமூகம் சார்ந்த விஷயங்களை விவாதங்களை உள்ளடக்கி உள்ளது. ஒரே பாலினத்தோர் மீது ஏற்படும் காதலை சிறிது கேன்சிடர் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஜெய்பிஎம் படத்திற்கு பிறகு லிஜோ மோல் தன் திறமை முழுவதும் வெளிக்காட்டியிருக்கிறார். இந்த படத்தில் தன் மீது எந்த தவறும் இல்லை என புரிய வைக்கி கதறியாளும் காட்சிகள் நமக்கே கண்ணீர் விடுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கலை ஒரு சராசரி அம்மா எட்டி பார்ப்பது, அவர் எதிர்கொள்வது என அவர் கேரக்டரை சூப்பராக அருமையாக ரோகிணி நல்லா நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்குறேன். அந்தளவுக்கு அந்த படம் ஒரு அருமையாக கதைன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு காதல் என்பது எப்படி இருக்குதோ அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.